குட்டி கதைகள். கதையின் தலைப்போ நினைக்க நேரமில்லை. ஒரு நாள் 2 தேவதைகளுக்கு சந்தேகம் வந்தது. உண்மையான பக்தி உடையவர் யார் என்பதுதான். அது நேராக இறைவனிடம் சென்று தங்களது சந்தேகங்களை கேட்டனர். அப்பொழுது இறைவன், தேவதைகளே, இந்த ஊரில் போய் யார் எனது உண்மையான பக்தர் என்பதை விசாரித்து வாருங்கள் என்றார். உடனே தேவதைகள் புறப்பட்டு பலரிடம் சென்று விசாரித்தனர். ஒருவர் தன் கோவிலுக்கு போகாத நாளே இல்லை, தினமும் 3 வேளையும் கடவுளை வணங்குகின்றேன் என்றார். அடுத்தவரோ, நான் வெள்ளி செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போவேன் என்றார். மற்ற ஒருவர், நான் வாரத்தில் 1 நாள் நிச்சயம் கோவிலுக்கு செல்வேன் என்று கூறினார். இன்னும் ஒருவர், எனக்கு கஷ்டம் வரும் சமயத்தில் கடவுளிடம் முறையிடுவேன் என்றார். அப்படியா? பலரும் ஏதோ ஒரு சமயத்தில் கடவுளை நினைப்பவர்களாகவே இருக்கிறார்கள். இதில் யார் உண்மையான பக்தர் என எப்படி கண்டுபிடிப்பது என்ற குழப்பங்கள் தேவதைகளுக்கு ஏற்பட்டது. அப்பொழுது அந்த வழியாக அவசரமாக சென்று கொண்டிருந்த ஒருவரை நிறுத்தி, ஐயா, உமக்கு கடவுள் பக்தி உண்டா? நீ எப்பொழுது கடவுளை வழிபடுவாய் என ஒரு தேவதை கேட்டது. அதற்கு அவர், எனக்கு கடவுளை நினைக்கவே நேரமில்லை. அவசரமாக சிலருக்கு உதவி செய்ய வேண்டி இருக்கிறது, நான் போகிறேன் என்று பதில் கூறிவிட்டு ஏழைகளுக்கு உதவிட அவர் விரைந்தார். தேவதைகள் கடவுளிடம் திரும்பி வந்து நடந்ததை அப்படியே விவரித்தனர்கள். எல்லாவற்றையும் கேட்ட கடவுள் மௌனம் சாதித்தார். தேவனே, உண்மையான பக்தர் யார் என்று கண்டுபிடித்தீர்களா என்று கேட்டார்கள் தேவதைகள். கண்டுபிடித்து விட்டேன் என்றார் கடவுள். யார் பிரபு? தினமும் 3 வேளை கோவிலுக்கு வருபவரா என்று கேட்ட தேவதைகள், கடவுள் புன்னகைத்தபடியே, இல்லை, கடைசியாக என்னை நினைக்க கூட நேரமில்லை என்று சொல்லிவிட்டு ஏழைகளுக்கு சேவை செய்ய ஓடினானே, உண்மையில் அவன்தான் எனது உண்மையான பக்தன் என்றார். ஏழையின் சிரிப்பில்தான் இறைவனை காண முடியும் என்ற உண்மை புரிந்தது தேவதைகளிற்கு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.